நேற்று சாயங்காலத்திலேருந்து வர்ற ஒரே நியூஸ், ரோஹித் சர்மா ஓடிஐலேருந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. ஆனால் அது ரிட்டையர் ஆக போகிறாரு இல்லை, ரிட்டையர் ஆக்க போகிறாங்க அப்படின்றது தான். பிசிசிஐயும் கௌதம் கம்பீரும் சேர்ந்து ரோஹித் சர்மாவை ஓடிஐலேருந்து ரிட்டையர் ஆக்குறாங்க. மொத்தமாக சொல்லணும்னா விலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ரோஹித் சர்மா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏஜ்ன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க. ஏஜ் இதெல்லாம் நான் அடுத்து வரேன். ஒரு ஓடிஐக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரான ஒரு ஓப்பனரை நீங்கள் உட்கார வச்சுட்டு இந்தியாவில் நடந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நடக்க போகிறது சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்படி ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு டஃப்பான பிச்சில் ஒரு ரோஹித் சர்மாவான மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாமல் நீங்கள் யாரை வச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பல கேள்விகள் இருக்குது. இதில் ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர், அஜித் அகர்கர் இந்த 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கௌதம் கம்பீர் இங்கிலாந்து சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் ரோஹித் சர்மாட்ட, நீ உன்னோட ஃபுல் ஃப்ளோவில், அதாவது ஃப்ரீயாக விளையாடு, உனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு எதுவும் கிடையாது, நீ உன் இஷ்டத்துக்கு விளையாடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேஜஸில் ஒரு சில அஃபீஷியல்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக இருந்திருந்தா இந்த 2 மேட்ச்சில் இங்கிலாந்து கூட நடந்த ஓடிஐயில் நடந்த 2 மேட்ச்லையுமே இப்படி ஒரு பேட்டிங்கில் ரோஹித் சர்மா விளையாண்டு பார்த்ததே கிடையாது. அதிகபட்சம் அவர் இப்போதைக்கு ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸில் வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப்பில் இருந்தே அவர் அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஆனால் இங்கிலாந்து கூட இவர் அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இல்லை, ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருந்தார். அப்போ அதிலே ஒரு இது தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை இந்த இதோட நீங்கள் ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது. ஏன் ரோஹித் சர்மாவை உட்கார வைக்கணும்? ரோஹித் சர்மாவோட வயசு 40 வயசு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இந்த வருஷம் 39 வேர்ல்ட் கப் விளையாடியில 40 வயசு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி வயசான ஒரு பிளேயர் வேர்ல்ட் கப் விளையாடலையா அப்படின்னு கேட்டா இல்லை, கண்டிப்பா ஒரு பிளேயர் விளையாண்டுருக்காங்க. நெதர்லாண்டுல நோலன் கிளார்க், அவர் நெதர்லாண்டு பிளேயரு. அவர் 47 வயசுல வேர்ல்ட் கப் விளையாண்டுருக்காரு. சரி, ஓகே, வயசு அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கிறோம், வயசாயிருச்சு அப்படின்ட்டு. அந்த ஃபிட்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ரோஹித் சர்மாவுக்கு ஃபிட்னஸ் இல்லை அப்படின்றீங்கல்ல. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் ஓடிஐ சீரீஸ் போன வருஷம் 2025 ஆரம்பிச்சது. அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, 3 இல்லை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரோஹித் சர்மாவோட வெயிட் கிட்டத்தட்ட 95 கிலோ. இது கன்ஃபார்மான வெயிட் அப்படின்னு கிடையாது, ஒரு ஆவரேஜா பார்த்தா 95 கேஜிஸ்ல இருந்தாரு. அடுத்து ஆஸ்திரேலியன் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த 3 மாச கேப்ல 11 கிலோ குறைச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், வேர்ல்ட் கப் விளாடணுன்ற அப்படியே ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் 3 மாசத்துல 11 கிலோ குறைச்சிருக்காரு. ஃபிட்னஸ் சூப்பரா இருக்காரு. சரி, ஓகே. ரோஹித் சர்மா இதுக்கு மேல உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ்ல என்ன பண்ணணும்? ஃபீல்டிங்ல ரோஹித் சர்மாவால கேச்சஸ் டிராப் 1-2 வேணா ஆயிருக்கலாமே தவிர்த்து ஸ்லிப்புல அவருக்கு மிஞ்சின ஒரு ஸ்லிப்பு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ எல்லாமே தான் நம்ம பேசணும். ஏன்னா அவர் ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது, ஒரு ஃபீல்டரும், நல்லா ஃபீல்ட் பண்ணுவார். லாங்லலாம் நிற்க வச்சா சூப்பராக பல டைவ் அடிச்சிருக்காரு. நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ என்னன்ட்டு. ஏன் இப்போ கூட தான் இங்கிலாண்டில் அந்த ஸ்லிப் கேட்ச் எப்படி எடுத்திருக்காரு. ஓடிஐன்னு வந்துட்டா ஸ்லிப் ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல நிற்கிறாள் தான். ரோஹித் சர்மாவுக்கு மேலே ஒரு ஸ்லிப் ஃபீல்டர் யார் இருக்கா? விராட் கோலி நல்ல ஃபீல்டர், ஏகப்பட்ட ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்லிப்பில் ரோஹித் சர்மாவை மிஞ்சுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது. ஸ்லிப்பில் கரெக்டான ஃபீல்டர். ஓகே, இது ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று. 2வது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இருக்கிற ஓடிஐ ஸ்குவாடில் ரோஹித் சர்மா, விராட் கோலியை தவிர்த்துட்டா உங்கள் ஸ்குவாடில் யாருப்பா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்கப்பா. நீங்கள் விளையாட போகிறது ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027. 27 ஸ்குவாடில் மொத்தமே ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, KL ராகுல், இவங்க 4 பேர் தான் ஒரு அதிகமான வேர்ல்ட் கப்ஸ் விளையாண்டுருக்காங்க. லைக் சொல்ல போனால் 2019, 2023 2 வேர்ல்ட் கப் விளையாண்டுருக்காங்க. இவங்க பும்ராவும் KL ராகுலும், ரோஹித் சர்மா, விராட் கோலி நிறையா விளையாண்டுருக்காங்க. இந்த 2 பேரை நீங்கள் கலட்டி விட்டுட்டு அப்படி அன்எக்ஸ்பீரியன்ஸான டீமில் போய் நீங்கள் இந்த டீமை கொண்டு போய் வேர்ல்ட் கப் விளையாட வைக்க போறீங்களா? ஒன்றும் வேணாம். ரோஹித் சர்மா இப்போ எப்படியும் இது சொல்லக்கூடாது, வேற வழி இல்லை. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை லாட்ஸ் தான் ஓடிஐ கடைசியாக இருக்கும்னு தோணுது. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் விராட் கோலி அவரோட சேர்ந்து யாரு டெஸ்ட்ல ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாரு. கரெக்டா சொல்லணும்னா மே 7 ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாரு. விராட் கோலி நானும் ரிட்டையர் ஆகுறேன்னு ஆயிட்டாரு. அப்போ அதே மாதிரி விராட் கோலியும் இந்த மாதிரி ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டாருன்னா உங்க டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் யாரு? சும்மன் கில், ஐயோ மொரட்டை எக்ஸ்பீரியன்ஸ். 1 டவுனு இசான் கிசான். விராட் கோலியும் போயிட்டாரு. 1 டவுன் நீங்க யாரை வச்சு போவீங்க? ஸோ உங்க டீம்ல யார் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கா? இதை வச்சு நீங்க வேர்ல்ட் கப் போறீங்க, அதுவும் 2020. அதாவது உங்க மைண்ட் செட் எப்படின்னா
T20 நாங்க ஜெயிச்சிட்டோம், சாம்பியன்ஸ் டிராஃபி நாங்க ஜெயிச்சிட்டோம், ஏசியா கப்பு நாங்க ஜெயிச்சிட்டோம், இதெல்லாம் நாங்க வந்து கம்பீரோட கோச் கம்பீரோட மென்டாலிட்டியில தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நாங்க 27லயே நாங்க இப்படி ஒரு டீமோட போறோம்னா நான் புரியல. அங்க இருக்கிறவங்க என்ன சவுத் ஆப்பிரிக்கா நம்மள மாதிரி மலுமுட்டிக்காரையே நினைச்சியா? அங்க இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் வர்றாங்க. இதெல்லாம் இப்போ இருக்கிற நீங்க ஜெயிச்சது ஒத்துக்கலாம், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ரோஹித் சர்மா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒண்ணும் வேண்டாம், இங்கிலாந்து சீரீஸ்ல ஹாரி ப்ரூக்கு விக்கெட் எடுத்தது ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுத்தது எப்படின்னா, ஹாரி ப்ரூக்கு பேட்டிங் வந்துட்டாரு, அவர் சொல்லிட்டாரு இவன் பும்ராட்ட கூட அவன் விக்கெட் எடுப்போன்ட்டு. கரெக்டா செட் பண்ணி ஹாரி ப்ரூக்கு விக்கெட் எடுத்தாங்க. தலைவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் கையை காமிக்கிறான். அப்போ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஒரு 2027 வேர்ல்டு கப்ல மிஸ் ஆகும். சும்மாவே நமக்கு வெளிநாடுனா கிழிஞ்சு போயிடும். இதுல நம்ம வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், அதுவும் ஓடிஐ வேர்ல்டு கப்போட நீங்க கூட்டு போறீங்க, அருமையா இருக்குமே. ஓகே சரி, இப்போ வந்து அடுத்ததுக்கு வர்றேன். இப்போ நீங்க வந்து ரோஹித் சர்மாவை உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த ரோஹித் சர்மாக்கு பதிலாக ஓப்பனிங்ல யார் இறக்க போறீங்க? உங்களோட ஓப்பனிங் பேருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ருத்ராஜ், இந்த 4 பேர் தான் உங்க டீம்ல இருக்கிற ஒரு எப்படி சொல்ற வந்து விளாண்டு போற பிளேயர்ஸ். சாம்சனை ஒதுக்கி வச்சிட்டீங்க. தேவைன்னா கூப்பிட்டுக்கிறீங்க, தேவையில்லைன்னா அப்படியே அனுப்பிச்சு விட்றீங்க. நீங்க வந்து சாம்சனை வந்து ஓடிஐ, அதுவும் ஓடிஐல சுத்தமா அவாய்டே பண்ணியாச்சு. சாம்சனை விட்டுரும். அடுத்து ஜெய்ஸ்வால். இது வரைக்கும் மொத்தமே ஜெய்ஸ்வால் வந்து 6 இன்னிங்ஸ் தான் ஓடிஐல ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. இவரை நீங்க வந்து கூட்டு போய் சவுத் ஆப்பிரிக்கால ஓப்பனிங் பண்ண போறீங்க. சூப்பர். சரி, அடுத்த ஆள்பா ருத்ராஜை கண்டாத்தான் உங்களுக்கு ஆகாது. 4th டவுன்ல இறக்குனீங்க, அடுத்த அந்த மனுஷனா ஆளையும் காணோம் பேரையும் காணோம். இதுல நீங்க ருத்ராஜை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுக்கிறதே 2வது. எடுத்துட்டு நீங்க ருத்ராஜை ஓபன் பண்ண வைக்க போறீங்க, அதுவும் சும்மன் கில்ல கூட. அருமையா இருக்குமே. ஓகே, அப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு கேஎல் ராகுல். அப்போ கேஎல் ராகுலை நீங்க எந்த இடத்துல தான் மைண்ட் பண்ண போறீங்க? அவர் என்ன புரியல. அவரும் மனுஷப்பே தானே. ஒன்னு ஃபினிஷர்ன்றீங்க, இல்ல மிடில் ஆர்டர்ன்றீங்க, இல்ல ஓப்பனிங்ன்றீங்க. சரி, ஃபினிஷர்ல இருந்து இப்ப கேஎல் ராகுல ஓபன் பண்ணா ஓப்பனிங் ஃபினிஷர் யார் பண்ண போறான்? சும்மாவே அருமையா இருக்கு. இந்தியன் டீம்ல ஹர்திக் பாண்டியா வேற இன்ஜுரின்னு போய்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஹர்திக் பாண்டியா இன்ஜுரின்னு போயிட்டான்னா யாருப்பா அவங்க டீமுக்கு ஃபினிஷ் பண்ண போறா? யார் ஒரு லாங் இன்னிங்ஸ் கொண்டு போக போறா? என்ன எனக்கு புரியல. சரி, ஓகே, இது வந்து ஃபினிஷரை பொறுத்த வரைக்கும். இப்போ மிடில் ஆர்டருக்கு வரும். கேஎல் ராகுல் டாப் ஆர்டருக்கு போயிட்டாருன்னா மிடில் ஆர்டருக்கு வரும். உங்க மிடில் ஆர்டர் யாரு? ஸ்ரேயஸ் ஐயர் 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் டீம்ல அப்பப்போ வந்துட்டு போனாரு. அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கிறோம். விராட் கோலி இல்லாத ஸ்குவாடை தான் நான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷானு, சிவம் தூபே, கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர். கேஎல் ராகுல் விட்டுரும். ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கல. அதாவது நீங்க வந்து ஜிம்பாப்வே டூர்லயே இப்ப தோத்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது அயர்லாந்து டூர்ல. இப்ப அடுத்து ஜிம்பாப்வே டூருக்கு போறீங்க. T20 ஸ்குவாடை தூக்கிட்டு வந்து ஓடிஐல இறக்குறீங்க. ஓடிஐல விளையாடுற ஸ்குவாடை தூக்கிட்டு வந்து T20ல விளையாடுறீங்க. உங்க டீம்ல முதல் எக்ஸ்பீரியன்ஸ் யாரு? சரி, இந்த பிளேயர்ஸோட நீங்க போறீங்கன்னே வச்சுக்கிறோம். இந்த பிளேயர்ஸ் எத்தனை பேர் நாக் அவுட் மேட்ச்ல, ஒரு குரூசியலான மேட்ச்ல, ஒரு ப்ரெஷரான மேட்ச்ல முடிச்சு கொடுத்துருக்காங்க? முதல் இந்த மிடில் ஆர்டர் எத்தனை ப்ரெஷரான மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க? இல்ல, யாருமே விளையாடல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீமை வச்சு நாங்க சவுத் ஆப்பிரிக்கால போய் நாங்க வந்து வேர்ல்ட் கப் அடிக்க போறோம்னு போறீங்க. சரி, ஓகே, இது மிடில் ஆர்டர். அடுத்து வருவோம். ரோஹித் மாதிரி கோலியும் ரிட்டையர் ஆயிட்டாரா அப்படின்னு வச்சுக்கிட்டா மிடில் ஆர்டர் கொலாப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கொலாப்ஸ். பும்ரா, கேஎல் ராகுல் மொத்தமே இவங்க 2 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்கன்னா ஒரு குரூசியலான சுச்சுவேஷன்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும். யாரை வச்சு நீங்க எடுப்பீங்க? என்ன கம்பீர் அங்க இருந்து கத்திக்கிட்டு இருப்பாரா? இல்ல பிளேயர்ஸ் அந்த இடத்துல யார் சொல்றதா அந்த பிளேயர் கேட்பா? ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் விராட் கோலியோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பேசணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் மேட்ச் வந்து அவங்க இந்தியா சைடு கொண்டு வர்றதுக்கு இவங்களை தவிர்த்து ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்சியை பத்தியும், கேப்டன்சி வேண்டாம் எங்களுக்கு, கேப்டன்ஷிப் நாங்கள் ரோஹித் சர்மாக்கு கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்கறது இந்தியன் ஸ்குவாட்ல ஒரு பேட்ஸ்மேனா வரும். சரி, இவ்வளோ பேசுறோம்ல. ரோஹித் சர்மாவோட வேர்ல்ட் கப் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த வேர்ல்ட் கப் ரெக்கார்டை பார்த்துட்டும் நீங்க ரோஹித் சர்மாவை எப்படி ரிட்டையர் பண்ணலாம்? மொத்தம் ரோஹித் சர்மா வந்து 3 வேர்ல்ட் கப் விளையாண்டுருக்காரு. 2015, 2019, 2023. இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 15 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்ட்லையும் நடந்துச்சு. 2 இதுலையும் சேர்த்து ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 318 ரன் அடிச்சிருக்காரு. சாரி, கரெக்டா ஒரே ஒரு நிமிஷம். ரோஹித் சர்மா மொத்தம் வந்து 3 இதையும் சேர்த்து 1575 ரன் அடிச்சிருக்காரு. இதுல 2015 மட்டும் 330 ரன் அடிச்சிருக்காரு. 8 இன்னிங்ஸ்ல 47 ஆவரேஜ், ஒரே ஒரு 100. ஓகே, இது வேர்ல்ட் கப் வந்து ஒரு மாதிரி கம்மி. 2019 வேர்ல்ட் கப், இந்த வேர்ல்ட் கப்பை யாராலையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு வேர்ல்ட் கப். என்ன கப்பு நம்ம சைட்ல இல்லை, ஆனா ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸும் ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கையும்
பார்த்துட்டு பேசலாம். ஓகேவா? 2019 இங்கிலாந்துலேயும் வேர்ல்ட்ஸ்லேயும் நடந்துச்சு. இதில் 648 ரன்னு 9 இன்னிங்ஸில் 81 ஆவரேஜ் 500 ரெக்கார்டு. ஒரு வேர்ல்ட் கப்பில் அதிக செஞ்சுரி அடிச்சது ரோஹித் சர்மான்ற ஒரு ரெக்கார்டு. இந்த வேர்ல்ட் கப் ரெக்கார்டை பார்த்துட்டு ரோஹித் சர்மா உட்கார வைக்கிறீங்க. ஓகே, 2023க்கு வருவோம். 579 ரன்ஸு 11 இன்னிங்ஸ்ல 54.27 ஆவரேஜ், ஒரே 100. அந்த வேர்ல்ட் கப்ல தலைவன் வந்து அடிக்கணும்ன்றது தான். 2019 அவர் சொல்லிட்டாரு, நான் இத்தனை 100 அடிச்சும் வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிக்கல, அப்புறம் எதுக்கு நான் அடிக்கணும் 100 அடிக்கணும்னு சொல்லிட்டு விளையாண்டது எல்லாமே அடிக்கணும்ன்றது தான். ஸோ இந்த 3 வேர்ல்ட் கப்பையும் சேர்த்தா 1575 ரன்னு, 28 இன்னிங்ஸ் மொத்த வேர்ல்ட் கப்ல, 60.58 ஆவரேஜ், 700. இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 2019 ஒரே ஒரு வேர்ல்ட் கப்ல 500. இப்படி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க பேட்ஸ்மேனை நீங்க வேர்ல்ட் கப்ல இருந்து நகட்டுவீங்களா? முதல் கேள்வி. அடுத்து 2023 இந்தியாவில் நடந்ததுல 597 ரன். ஓகேவா? இப்போ ரோஹித் சர்மா வேர்ல்ட் கப்ல மொத்த இது பேசியாச்சு. அதாவது இவருக்குன்னு ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, ஓடிஐல வேர்ல்ட் கப்ல மட்டும், அதை வந்து பேசுவோம். சிக்ஸஸ், மோஸ்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப் 6 அடிச்சது ரோஹித் சர்மா மட்டும்தான். மொத்த எல்லா வேர்ல்ட் கப்பையும் சேர்த்து 54 ஓடிஐ வேர்ல்ட் கப் அடிச்சிருக்காரு, 1வது ரெக்கார்டு. அடுத்து 2023 வேர்ல்ட் கப்ல சிங்கிள் ஒரு ஆளா அடிச்சதுல அதிக 6 அடிச்சது ரோஹித் சர்மா தான். ஒரு வேர்ல்ட் கப்ல 31 6 அடிச்சிருக்காரு 2023. இப்போ வரைக்கும் இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்கிறதும் ரோஹித் சர்மாட்டா தான். உடனே வருவீங்க, இந்தியாவில் வந்து இவர் வந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் 2019 அப்படி ஒரு ரெக்கார்டு அடிச்சாரு 500. ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் இன் வேர்ல்ட் கப். அதாவது 19 இன்னிங்ஸ்ல 1000 ரன் அடிச்சாரு. டேவிட் வார்னரும் இவரும் ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் வந்து 19 இன்னிங்ஸ்ல அடிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பேக் டு பேக் 500 ரன்ஸ் 2019 2023 2 வேர்ல்ட் கப்லையும் தொடர்ச்சியா 500 பிளஸ் அடிச்சது ரோஹித் சர்மா. வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் இருந்தா காட்டுங்கப்பா உங்க டீம்ல. ஓகேவா? அடுத்து மோஸ்ட் ரன்ஸ் இன் பவர் பிளே. இப்ப ரோஹித் சர்மா வந்து அவரோட ஹையஸ்ட் ரன் இல்ல, பவர் பிளேல ஹையஸ்ட் ரன். ஆப்கானிஸ்தான் கூட 10 ஓவர்ல ரோஹித் சர்மா மட்டுமே 78 ரன் அடிச்சிருக்காரு. இப்படி ஒரு ரெக்கார்டு ரோஹித் சர்மாக்கு வேர்ல்ட் கப்ல இருக்கு. அடுத்து கேப்டன் ரெக்கார்ட்லாம் பேசணும்னா அது தனியா ஒரு வீடியோவே வந்துடும். கேப்டன்ஷிப் எங்களுக்கு வேண்டாம், நாங்க கேட்கறது எங்களுக்கு ஒரு பேட்டிங்ல ஒரு பேட்ஸ்மேனா ஒரு வேர்ல்ட் கப்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது. சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இந்த இதுல ரைட்டு. சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் ரோஹித் சர்மாக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. சவுத் ஆப்பிரிக்கால நாங்கள் ஒத்துக்கிறோம், ரோஹித் சர்மாவுக்கு ரெக்கார்டு கம்மியாக தான் இருக்கு. 14 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு, அதில் வந்து 256 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 19.69, 115 ஹையஸ்ட், ஸ்ட்ரைக் ரேட்டு 68.44. அதில் கூட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்துக்கோங்க 68.44. சரியா? இது சவுத் ஆப்பிரிக்கா ரெக்கார்டு. இப்போ ரீசெண்டா ஓடிஐ நடந்திருக்கும்ல, இந்த ரீசெண்ட் ஓடிஐ ரெக்கார்டை பார்த்தும் எப்படி ரோஹித் சர்மாவை உட்கார வச்சாங்க. 2025 ஓடிஐ ரேங்கிங்ல நம்பர் 1ல இருந்தது ரோஹித் சர்மா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, உட்கார வச்சவங்களுக்கும் தெரியுமா? உட்கார வைக்க போறாங்க, வச்சு இன்னும் வைக்கல. ஸோ ஓகே, 2025 ஓடிஐல நம்பர் 1 பேட்ஸ்மேன். 2025 ஓடிஐல 14 இன்னிங்ஸ்ல 650 ரன்னு, ஆவரேஜ் 50 வந்தாரே. இவர்கிட்ட இருந்தா 50 ரன் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ரேட்டு 100. ஸ்ட்ரைக் ரேட் 100னா ரோஹித் சர்மாட்ட யோசிச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, 2025 போன வருஷம் தான். ஓகேவா? ஹையஸ்ட் வந்து சிட்னில வந்து 121 நாட் அவுட். சிட்னி பிச்சில், சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் பேசுறீங்கல்ல, சிட்னி பிச்சு என்ன இப்ப பேசுங்க. அடுத்து 50 வந்து 4 அடிச்சிருக்காரு 2025 இருந்து 2026. இங்கிலாந்துல வந்து 2 ஓடி. இந்த ரெக்கார்டை வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். 100s வந்து 2. இப்படி ஒரு ரெக்கார்டும் ரோஹித் சர்மாட்ட இருக்கு. 2025 ஓடிஐல நம்பர் 1 பேட்ஸ்மேனும் ரோஹித் சர்மா. சரியா? இதுல இப்ப 14 இன்னிங்ஸ்ல இவரோட ஸ்கோர் பார்த்தா 8, 73, 121 நாட் அவுட், 57, 14, 75, 26, 24, 11, 16, 48, 79, 11, 26. ஒரு மாதிரி ஏறுது இறங்குது. ஓகே, நாங்க இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனா இவர்கிட்ட இருந்த அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அடிச்சாடணுன்ற மைண்ட் செட்டு, அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் வரக்கூடாதுன்றதுக்காக இவர் விளையாடுற மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுவே ரோஹித் சர்மாவுக்கு போதுமானது வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு. இப்ப சொல்லுங்க, ரோஹித் சர்மாவுக்கு இன்னொன்னு என்னதுன்னா, ரோஹித் சர்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை இவங்க கொண்டு வர போறாங்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்லாம் யார் இருக்கா, இவங்க இதெல்லாம் வச்சு 2027 வேர்ல்ட் கப். நான் ஆக்சுவலா சொல்ல போனா 2027 வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மா விராட் கோலி இருந்தாலே ரொம்ப டஃபா இருக்கும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா
இவங்க விளையாடுற பிச்சு எல்லாமே ஃபிளாட் ட்ராக், பால் போட்டால் அடிக்க தெரியும், கண்ணை மூடிட்டு சுத்த தெரியும். இப்படி ஒரு பிளேயர்ஸை கூட்டு போய் சவுத் ஆப்பிரிக்காவில் பேட்டிங்க்கு சுத்தமாக சாதகம் இருக்காது. பொதுவாக சொல்லணும்னா சவுத் ஆப்பிரிக்கா பிச்சு பவுலிங்க்கு தான் முரட்டு அட்வான்டேஜ். ஒன்றும் வேண்டாம், இங்கிலாந்து சீரீஸில் என்ன தடவுறாங்க 2வது ODI மேட்ச்லேயே பார்த்துருப்போம். பும்ரா வந்து அவ்வளோ ரன் அடிக்கிறாங்க, முன்னாடி இருந்த எத்தனை பேட்ஸ்மேன் எவ்வளோ அடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு டீமை வச்சு 2027 வேர்ல்ட் கப்புக்கு இவங்க போகிறாங்க, ரைட்டா? அடுத்தது ரோஹித் சர்மா, விராட் கோலி விளையாடணுமா வேண்டாமா, இது உங்களோட கருத்து. ஏன்னா நாங்கள் சொல்லலாம், நான் இன்னொன்று ரோஹித் சர்மா ஃபேன், எனக்கு அதனால ரோஹித் சர்மா விளையாடணும்னு தோணும். பட் உங்களுக்கு தோணும் இந்த ரோஹித் சர்மா விளையாடலாம், இல்லை அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் இந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு, ஒருவேளை நான் ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏப்பா இதெல்லாம் ரோஹித் சர்மா ரெக்கார்டு வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீ ஏன் விட்டுட்ட அப்படின்றது, அந்த ரெக்கார்டையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு மாதிரி மதுரை டேக்ல வந்து இது வந்து ஒரு மதுரை டேக்ல வர்றது எல்லாரும் கேட்குறாங்க, கம்பீரை ஏன் அடிக்கிறீங்கன்ட்டு. இப்படி கேவலமா பண்ணா கம்பீர் அடிக்காம எப்படி பாராட்ட முடியும்? நாங்க ஒன்றும் விளையாடாத சிவம் தூபேக்கு வாய்ப்பு கேட்கல, வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கேட்கல, இப்படி ஒரு பிளேயர்ஸுக்கு நாங்கள் வந்து ஓடியில் வாய்ப்பு கேட்கல. நாங்கள் கேட்கறது விளையாண்டு பர்ஃபார்ம் பண்ணி ரோஹித் சர்மாவுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கேட்குறோம். ஸோ தரல. நீங்களே சொல்லுங்க, 27 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா? எங்களை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன கேவலமானாலும் பேசிக்கோங்க. ஃபாரின் பிச்சில் சும்மாவே கிளுந்துருவோம். இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சூப்பர். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.